இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க ஒரு பொண்ணு என்ன பண்றானா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க ஒருத்தரோட போன்ல அவருக்கே தெரியாம நைஸா கேமரா ஓபன் பண்ணி லைட்டா அவளோட ட்ரெஸ்ஸை விலக்கி போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம உடனே அந்த போட்டோவை அவரோட போன்ல வால்பேப்பரா வச்சுட்டு அங்கிருந்து போயிடா. ஆக்சுவலி இவர் வந்துட்டு இவரோட ஒய்ஃபோட இங்க சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு போல. சோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப நேரா இவங்க கிட்ட வரா. அப்படி வந்தவ ஆக்டிங் ஆரம்பிச்சிரா. டார்லிங், யார் இந்த பொண்ணு, இவ கூட இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாம, ஏமா யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, எது யார் நானா, ஏண்டா 6 மாசமா 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், இப்போ வந்து யார் நான் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது அப்போ இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆன ஒய்ஃப் வந்துட்டு, எங்க யாருங்க இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலையம்மா, இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, இங்க வந்து எதோ சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருமா நீ வேற யாரையும் நினைச்சிட்டு தப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடா. எது நான் தெரியாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதவ உடனே என்னோட போன் எடுத்து, இங்க பாரு நான் யாருன்னே தெரியாம தான் என்னோட போட்டோ வால் பேப்பரா வச்சிருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்டி காட்ட, இதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவன் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட, இங்க பாருமா நல்லா பாரு, நான் யாரே தெரியாம தான் உன் ஹஸ்பண்ட் என் போட்டோ வால் பேப்பரா வச்சிருப்பானா, ஆக்சுவலா இப்போ நான் யாருன்னு நீ கேட்க கூடாது, நான் தான் நீ யாருன்னு கேட்கணும், சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது, இது நாள் வரைக்கும் என்னோட ஒய்ஃப், இதுக்கு மேல எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டாங்க இருந்து கிளம்பிடுறா. இவனை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான், ஆனா அதெல்லாம் கேட்கல, அவ பட்டு போயிடறா. அதுக்கப்புறம் நேரா இவகிட்ட வந்தவன், அம்மா யாருமா நீ, எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப அந்த நேரம் இவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்துற, அவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்றானா, அப்படியே இவனை வலிச்சு கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிரா. அப்ப இதை பார்த்து ஷாக் ஆன ஹஸ்பண்ட், டேய் யாரா நீ, என் ஒய்ஃப் இழுத்து கிஸ் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ணல, இவ தான் வந்ததுல இருந்து எதேதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இவன் என்ன பண்றானா, சடனா அந்த போனை பிடிங்கி காட்டி, இங்க பாருங்க நானும் இவனும் 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பதான் அவன் அந்த போட்டோல மைன்யூட்டா பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணோட உடம்புல பல காயங்கள் இருக்கு. ஓ அப்ப இவன் ஒய்ஃப் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஆமாடா நானும் உன் ஒய்ஃப் 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இதை கேட்டு காண்டான ஹஸ்பண்ட் இவன் அடிக்க வரும்போது இவன் என்ன பண்ணானா, அசால்ட்டா அவனை பிடிச்சி தள்ளி கை காலாத்தி கட்ட ஆரம்பிச்சிடான். ஐயோ போலீஸ் போலீஸ், யாராவது போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கத்தும் போது, டேய் போதும் நிறுத்து, ஆல்ரெடி போலீஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேட்சை காட்டுறான். என்னன்னு பார்த்தா அவன் ஆக்சுவலி ஒரு போலீஸ். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு, ஏமா நான் போலீஸ்னு தெரிஞ்சதானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமாங்க நீங்க போலீஸ்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அது இல்லாம என் சைக்கோ புருஷங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் இதுதானே எனக்கு தெரியும், அதாங்க இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது, ஏமா நீ அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஆங்கிட்டே வந்து இதெல்லாம் சொல்லிருக்கலாமா, எதுக்குமா அந்த டிராமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். ஓகேமா நீ எப்படியும் அந்த மாதிரி டிராமா எல்லாம் போட்டு உன் புருஷன் இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா எனக்கு டிவோர்ஸை வாங்கி கொடுத்துட்டியாமா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது,